உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. பிரைஸ் காட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த டிஜே தொலைக்காட்சி நேயர்களும் பிள்ளைகளுமாய் உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த தொலைக்காட்சி வாயிலாக உங்களை நான் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த புதிய வருஷத்துக்குள்ளே நீங்கள் கடந்து செல்ல போகிறீர்கள். இந்த வருஷத்தின் கடைசி நாட்களிலே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இந்த புதிய வருஷத்தை நீங்கள் எப்படி செலவழிக்கப் போகிறீர்கள், அல்லது இந்த புதிய வருஷத்தில் எந்த இடத்திற்கு நீங்கள் வர விரும்புகிறீர்கள்? அன்புக்குரிய டிஜே சேனல் நேயர்களே, ஒன்றை மனதில் தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே அது எப்படி அமைய வேண்டும் என்பதை நீங்கள் தான் திட்டமிட வேண்டும். அடுத்த ஒரு வருஷம் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. அதை சாதாரணமாக இந்த உலகத்து ஜனங்களை போல் நுழையப் போகிறீர்களா, அல்லது இந்த வருஷத்தை முடித்து அடுத்த வருஷத்துக்குள் போகும்போது அடுத்த வருஷத்திலே இந்நேரத்தில் என்னுடைய வாழ்க்கை எந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று நீங்கள் திட்டமிடப் போகிறீர்களா? யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் இவ்விதமாய் வசனம் சொல்லுகிறது, கப்பல்களை பாருங்கள், அவைகள் மிகவும் பெரியவைகளாக இருந்தாலும் கடும் காற்றினால் அடிபட்டு அலைக்கழிக்கப்பட்டாலும் அதை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு சிறிய சுக்கானாலே திருப்பப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. கப்பல்களை பாருங்கள், அது பெரியதாக இருந்தாலும் அதை நடத்துகிறவன் ஒரு சிறிய மனிதனாக இருந்தாலும் அவன் எங்கே போக வேண்டும் என்று நினைக்கிறானோ அங்கேதான் அந்த கப்பல் கடந்து செல்கிறது. உங்கள் வாழ்க்கை, உங்கள் தேவைகள், உங்களுடைய பிரச்சனைகள் இவையெல்லாம் மிகப்பெரியதாய் உங்களுக்கு தெரிந்தாலும் அதை நடத்துகிறவர்கள் நீங்கள் தான். அது அத்தனை அந்த இவ்வளவு பெரிய வாழ்க்கையே உள்ளே இருந்து நடத்துகிற மாலுமி நீங்கள் தான். அந்த கப்பல் போகிற போக்கில் நீங்கள் போகக்கூடாது. நீங்கள் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அந்த இடத்திற்கு உங்கள் வாழ்க்கை போகும் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, நான் உங்களிடத்தில் சொல்ல வருகிற விஷயம் என்னவென்றால், நீங்கள் உங்கள் வாழ்க்கை அடுத்த வருஷம் இந்நேரம் எந்த இடத்திற்கு வந்து நிற்க வேண்டும் என்று நீங்கள் அதை யோசிக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் யோசிக்கும் இடம் எதுவோ அந்த இடத்திற்கு தான் உங்கள் வாழ்க்கை திரும்ப போகிறது. உங்கள் பொருளாதாரம் அடுத்த வருஷத்தில் எப்படி இருக்க வேண்டும் இப்பொழுதே நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். எனக்கு வழிகள் இல்லையே, வாய்ப்புகள் இல்லையே என்று நீங்கள் சொல்லக்கூடாது. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் நீங்கள் தேவனை விசுவாசிப்பீர்கள் என்றால் நீங்கள் விரும்புவீர்கள். நீங்கள் ஏன் விரும்ப மாட்டேன் என்கிறீர்கள்? ஏனென்றால் நடக்கும் என்கிற விசுவாசம் உங்களுக்கு இல்லை. ஆகையால் நீங்கள் விரும்புகிறதில்லை. உண்மையில் தேவன் எனக்கு தருவார் என்கிற விசுவாசம் உங்களுக்குள் இருக்கும் என்றால் நீங்கள் விரும்புவீர்கள். நான் சொல்லுகிறேன், அடுத்த வருஷம் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புங்கள். இந்த வருஷத்தில் நீங்கள் கடந்து வந்த பொருளாதார பிரச்சனைகள் அடுத்த வருஷத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்லி நீங்கள் விரும்புங்கள். நீங்கள் யோசிக்கிற இடத்திற்குத்தான் உங்களுடைய வாழ்க்கை கடந்து வரும். ஆகவே நீங்கள் யோசியுங்கள், ஆண்டவரே, அடுத்த வருஷம் என் குடும்பத்திலே எந்த வியாதியும் வரக்கூடாது, என் பிள்ளைகளுக்கு எந்த பலவீனம் வரக்கூடாது என்று யோசியுங்கள். அடுத்த வருஷம் முடிவிலே நான் சாட்சி சொல்லுவேன், இந்த வருடம் முழுவதும் எந்தவித பலவீனம் இல்லாமல் கர்த்தரின் குடும்பத்தை பாதுகாத்து கொண்டார் என்று நீங்கள் சாட்சி சொல்லுகிறதை யோசியுங்கள். எந்தவித பணப்பிரச்சனை இல்லாமல் அடுத்த வருஷம் கடந்து செல்ல வேண்டும் என்று யோசியுங்கள். வாடகை வீடுகள் இருக்கிற நீங்கள், கர்த்தர் எங்களுக்கு ஒரு புதிய வீட்டை தருவார், ஒரு நல்ல வீட்டை தருவார், நல்ல சூழ்நிலை தருவார் என்று விரும்புங்கள். நீங்கள் யோசிக்கிற இடத்திற்குத்தான் உங்கள் கப்பல் வரும். வாய்ப்புகள் இல்லை என்று யோசிக்காதிருங்கள். வாய்ப்புகளை பார்த்தல்ல, வாழ வைக்கிறவரை பார்த்து நீங்கள் யோசியுங்கள். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளா? அவள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. ஆகவே ஒரு தாய் தன் பிள்ளையினிடத்தில் அன்பாயிருப்பது போல கர்த்தர் உங்களுக்கு அன்பாயிருக்கிறார். ஆகவே சிந்தியுங்கள், யோசியுங்கள். அவன் யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்குத்தான் அந்த கப்பல் கடந்து செல்லும். அன்புக்குரியவர்களே, இந்த வருஷம் முடிவிலே நீங்கள் நிச்சயமாக அடுத்த வருஷத்தை குறித்து நீங்கள் யோசிக்க வேண்டும். ஒருவேளை இந்த 2025 கடைசியில் இந்த செய்தியை கேட்கலாம், அல்லது 2026 துவக்கத்தில் கூட இந்த செய்தியை நீங்கள் கேட்கலாம்.
ஒருவேளை 2026 இந்த செய்தியை கேட்பீர்கள் என்றால் நான் சொல்கிறேன், இந்த வருஷம் முடிவிற்குள்ளாக எந்த இடத்திற்கு உங்கள் வாழ்க்கை கடந்து வர வேண்டும் என்று யோசியுங்கள். நீங்கள் யோசிக்கும் இடம் எதுவோ அந்த இடத்திற்கு உங்கள் கப்பல் திரும்பும், உங்கள் வாழ்க்கை திரும்பும். ஆரோக்கியத்தை யோசியுங்கள், ஐஸ்வர்யத்தை யோசியுங்கள், ஜீவனை யோசியுங்கள், பெருக்கத்தை யோசியுங்கள், சந்தோஷத்தை யோசியுங்கள், உங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை யோசியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் bless you. நீங்கள் எதை சிந்திக்கிறீர்களோ அது உங்களுக்கு முன்பாய் கடந்து வரும். அந்த சிந்திக்கிறவைகளை ஜெபத்திலே கடவுளோடு கூட பேசுங்கள். நீங்கள் யோசிப்பதை ஜெபத்திலே எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கள். கர்த்தாவே, இதையெல்லாம் நான் யோசிக்கிறேன், இதையெல்லாம் நான் விரும்புகிறேன் என்று சொல்லுங்கள். உங்களுக்கான கதவுகள் திறக்கப்படுவதை காண்பீர்கள். நீங்கள் யோசிக்கிறதை மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணுகிற இடமாக உங்கள் ஜெபம் இருப்பதாக. ஜெபம் என்பது நீங்கள் எதை யோசிக்கிறீர்கள் என்பதை தேவனுக்கு காட்டுகிற ஒரு இடமாக இருக்கிறது. ஆகவே ஜெப நேரத்தை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள். ஜெப நேரத்தை நழுவ விடாதிருங்கள். தொடர்ந்து அந்த ஜெப நேரத்திலே நீங்கள் யோசிக்கிறவைகளை தேவனுடைய சமூகத்தில் பேசுங்கள். வெகு விரைவிலே உங்கள் கப்பல் திரும்புகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். காட் bless you. மறுபடியும் இன்னொரு செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.